நேரம் நான் வந்து வவுனியா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நான் எனக்கு இந்த கிரிக்கெட் பயிற்சிக்காக நான் வந்த வேலையில் கடையில் வந்து நான் தேத்தனை குடிக்க வரக்கல. நான் வெளியில் நின்று தான் தேத்தனி ஒன்று தாங்க பிளேண்டி ஒன்று தாங்க வெளியில் நின்று குடிப்போம்னு நான் வந்து கேட்டேன். நான் அப்போ அவர் சொன்னார் வெளியில் நின்று குடிக்க வேணாம், நீங்கள் உள்ளுக்கு வாங்கண்டார். நான் என்ன செஞ்சேன், எழுப்பி நடக்கலாது தானே, வண்டியில் இப்படியோ கடைக்குள்ளே போனேன். ஓவர் சொல்கிறாரு, இந்த வண்டியில் உள்ளுக்கு வர வேணாம், இந்த வண்டியில் உள்ளுக்கு நீங்கள் தேத்தனி குடிக்கிறதுக்கு வர வேணான்னு சொல்கிறார் கடை ஓனர். சரியா? இன்றைக்கு எங்களுக்கு நாளைக்கு வராதுன்ற நிச்சயம் இல்லை. நான் மனசில் சரியான ஒரு வருத்தத்தில் மனசில் ஒரு கவலையில் தான் இந்த வீடியோ பண்ணுறேன். நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ விஷயங்கள், ஒரு மாற்றுத்திறனாளிக்கு சில இடங்களில் சாய்தளம் இல்லை, வேறு எல்லாமே இருக்குது. மற்றது வந்து சில இடங்களில் உள்ளுக்கு வர வேணாம், தேத்தினி குடிக்கிறதுக்கு வெளியில் நில்லுங்க தேத்தினி ஆரம்பிட்டு எங்களை எவ்வளோ அவமானப்படுத்தி எங்களை அவமதிக்கிறீங்க நீங்கள். இன்றைக்கு எங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு வராது என்ன நிச்சயம் இல்லை. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகள், உங்களுக்கும் கடைகள் இருக்கலாம், உங்களுக்கும் இதுகள் இருக்கலாம். இப்படியான விஷயங்களை நீங்கள் செய்யாதீங்க, ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன். நான் ஒவ்வொரு எத்தனை வீடியோ போடுறது. அன்றைக்கு கூட ஒரு சுகாதார திணைக்களத்தில், வவுனியா சுகாதார திணைக்களத்தில் சாய்தளம் அமைத்து தரலன்னு நான் போட்டேன். அதை நண்பர்கள் ஷேர் செய்து நிறைய பேர் எனக்கு உதவி செஞ்சிருந்தீங்க. அது கூட இன்னும் சீர்திருத்தப்படவில்லை. ஏன் எங்களை எந்த மாதிரி விஷயங்கள் எங்களை போட்டு எங்களை மனசை பழுதாக்குறீங்க? இந்த கடைக்காரரு, இந்த வவுனியா பஸ் ஸ்டாண்டில் கடைக்காரர் செஞ்ச மாதிரி நீங்கள் யாரும் செஞ்சிடாங்க, ப்ளீஸ் பண்ணி தயவு செஞ்சு கேட்குறேன். வவுனியாவில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றில் தேநீர் குடிப்பதற்காக சென்ற மாற்றுத்திறனாளி இளைஞரை மாற்றுத்திறனாளிக்கான வண்டியுடன் உள்ளே வர குறித்த உணவகத்தின் உரிமையாளர் அனுமதிக்காமல் மரியாதை குறைவாக நடத்தியதாக கூறி குறித்த இளைஞன் வீடியோ ஒன்றினை வெளியிட்டுள்ளார். குறித்த காணொலியானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. குறித்த காணொலியில் அவர் கருத்து தெரிவிக்கையில்,